இதுல அந்த மாதிரி ஏதாவது வந்து சேர்த்திருப்பாங்கல்ல, சேர்க்கல, அதனால சிங்கிள் அக்யூஸ் தான் சொல்றது யார் தெரியுமா? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லணும்னா, அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் தான் சொல்லுங்க, தொலைச்சிடுறான் அவங்கள, முட்டி துண்டு தட்டி உள்ள வச்சிடறேன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதெல்லாம் இல்லை முடிஞ்சு போச்சு, ஆட்டம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் வீட்டுக்கு போங்க, ஒருத்தர் தான் இதான் முடிஞ்சு போச்சுன்னா, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கராபரேட் பண்ணி பாருங்க, நான் சொன்னது கரெக்டாக வருதா இல்லையா? முதல் நாள் அந்த பையன் உள்ள போய் மிரட்டுறான், மிரட்டி அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்குது, பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, அந்த பொண்ணு மிரட்டப்படுறா, மீண்டும் நான் அந்த பொண்ணு வீராங்கனை தான் சொல்லுவேன், அந்த பொண்ணை நான் கொடுத்து தான் தீருவேன், என்னால நிறைய பேர் காப்பாற்றப்படுறாங்கன்னு சொல்லி கொடுத்துச்சு, வேற வழி இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. அன்னைக்கு யாரோ உள்ள வந்து அவனை கூட்டு போறாங்க காப்பாத்திட்டு. அடுத்த நாள் விஷயம் பூதாகாரம் ஆகும்போது ஒரு வழி இல்லாம அவனை அரெஸ்ட் பண்றாங்க, யாருன்னே தெரியலன்றாங்க. நல்லா பாருங்க, முதல் நாள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது வந்து ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ் மாதிரி இவங்க ஒரு கதை விட்டாங்க பாருங்க. ப்ளூ சட்டை போட்டு போனானா அந்த ப்ளூ சட்டை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் அந்த ஊரில் இருக்க அயன் பாக்ஸ் அயன் பண்ணுறவர் இந்த ப்ளூ சட்டை போடுறவர் ஞானசேகரன் இருக்கும் சார்னு சொன்னாராம். அவர் சட்டையை வாங்கி, இது எல்லாம் எப்போ கதை, ஒருத்தனை நைட்டை கூட்டு வந்து வச்சு வேற ஒருத்தர் ஃபோன் பண்ணோன்னு வெளில அமைச்சிட்டாரு. அவரை திருப்பி அடுத்த நாள் காலையில் சொன்னோம், டேய் நேற்று ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தேன்ல, அவனை கூட்டு விடாதான் சொல்லணும், அவரை கண்டே பிடிக்க முடியும், சிசிடிவிலாம் வச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்களாம். அப்படிலாம் பிடிச்சி கூட்டு அப்போ அதில் ஒரு பொய், ஒரே ஒரு ஆளு தான் சொல்லி எஃப்ஐஆர்ல ஒரு சாருன்னு சொல்லுது. அதை விசாரிக்கிறதுக்குள்ளே அடுத்த நாள் காலையில் கமிஷனர் வந்து ஒரே ஒரு சார் தான், அந்த சார் யாரும் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணிட்டு நீங்க சிபிஐ கொடுங்கன்னு கேட்டா இல்ல எஸ்ஐடி போதும் அப்படின்னு எஸ்ஐடி கொடுக்குறாங்க. அதுல இருக்கிற ஒரு டிஎஸ்பி என்ன பண்றாரு, ஏகப்பட்ட ப்ரெஷர் தாங்க முடியாம நான் ரிசைன்மெண்ட் போறேன்னு அவரு போறாரு. சார்ஜ் ஷீட் போடுறாங்க, ஒரே ஒருத்தர் மேல போடுறாங்க, கேஸையும் 5 மாசத்துல முடிக்கிறாங்க, கடை எந்த அப்பீல் எதுவும் போகாம. எல்லாத்தோடும் கடைசியா பிபி வெளில வந்துட்டு ஒரே ஒருத்தர் தான் மேட்டர் முடிஞ்சு போச்சு, இனிமேல் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. எனக்குலாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சிஆர்பிசியில் எங்கே படித்தாங்கன்னு தெரியல, இனிமேல் யாராவது யார் அந்த சார் அப்படின்னு சொன்னால் கண்டெம்ட் வரும்னாங்க. புல்லரிச்சு போச்சு எங்களுக்குலாம் இந்த மாதிரி பிபி பார்த்து. அதாவது கேஸை ஜட்ஜை பற்றி தப்பாக சொல்லுங்க, ஜட்ஜை பற்றி தப்பாக சொன்னால் கண்டெம்ட் வரும்னு எங்களுக்கு தெரியும். இந்த கேஸ் முறையாக விசாரிக்கப்படலை, 4 அக்யூஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் 2 அக்யூஸ் தான் இருக்காங்கன்னு சொன்னால் கண்டெம்ட் வருமா? எஃப்ஐஆரில் 4 அக்யூஸ்ன்றாங்க, ஆனால் அரெஸ்ட் பண்ணுறது 2 பேர் தான்னா போலீஸை குறை சொல்கிறோம், ஜட்ஜஸ் குறை சொல்லலை. ஜட்ஜா அவங்க சொல்கிறாங்க யார் அந்த சார் இல்லை யாரும் இல்லைன்னு. ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க, தான் முன்னாடி இருக்கிற சார்ஜ் ஷீட் எடுக்கிறாங்க, என்ன இருக்கோ அது விசாரிக்கிறாங்க, அதான் ஜட்ஜோட வேலை. இதை யார் இந்த சார் ஏன்டா மறைக்கிறீங்கன்னு கேட்கறது நம்ம அரசாங்கத்தை, போலீஸ் துறைய. இவங்க ஒன்று கண்டெம்ட் என்ன அர்த்தம், யாராவது பேசாதீங்கன்னு பயமுறுத்துறாங்க. அப்போ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் சேர்ந்து பயமுறுத்துறாங்கன்னா இதில் வேற யாரோ ஒருத்தர் இன்வால்மெண்ட் இருக்குதுன்றது 200% தெரியுது. அதுக்கேற்ற மாதிரி சேகர் பாபு கோவப்படுறாரு, மாசுப்ரமணியன் கோவப்படுறாரு, யார்கிட்ட பேசினா என்னங்கிறாரு.